1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. 21 எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக அடியேனை மறைத்து ஆவியானவரை நீரே வெளிப்பட முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரசங்க தலைப்பு என்ன? பைத்தியம். என்னது பைத்தியம்? சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் என்னது? பைத்தியம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பைத்தியமாக நாம் மாறிவிட வேணும். சுவிசேஷம் சொல்லுவதுல ஒரு பைத்தியமாக இருக்க வேண்டும். அதாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்ப கேட்கிறவர்களுக்கு, என்ன கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்குமா? நம்மளை பார்த்தா பைத்தியமா இருக்கிறது. அப்படிதான் இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எதிலே நாம் பைத்தியமாய் காணப்பட வேண்டும்? சுவிசேஷம் சொல்லுவதில் பைத்தியமாய் காணப்பட வேண்டும். வேதம் வாசிப்பதில் ஜெபிப்பதிலும் நாம் தீவிரமாக நாம் காணப்பட வேண்டும். பிரசங்கம் பண்ணுவதிலும் கூட பைத்தியமாய் தீவிரமாய் அப்படி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு பைத்தியம் வெக்கப்படாது. பைத்தியம் வெக்கப்படுமா? வெக்கப்படாது. அந்த அளவுக்கு நாம் பைத்தியமாக என்ன செய்யணும்? நாம் கிறிஸ்துவுக்குள்ள நாம் ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பலனை நாம் பெறுகிற நாம் பாருங்க, பைத்தியத்தை போல நாம் மாறிவிட வேண்டும். சுவிசேஷம் சொன்னா நம்ம பைத்தியம் மாதிரி நினைப்பாங்க. அப்படி நினைக்கத்தான் செய்வாங்க. பாருங்க, வசனம் அப்படி இருக்கு. கெட்டு போகிறவர்களுக்குள்ள பாருங்க, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப பைத்தியத்தை போல நாம் காணப்படுவோம் அவங்களுக்கு முன்பாக. அப்ப நம் சுவிசேஷம் சொல்லுவதற்கு, ஐயோ பைத்தியமா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் பெற்ற ரட்சிப்பை நிச்சயமாக நான் சொல்லுவேன், அதுல நீ உறுதியாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பைத்தியம் வெட்கப்படாது. பாருங்க, அது பைத்தியம் என்ன செய்யுமா? புலம்பிக்கிட்டே இருக்கும். எந்நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்கும். அதுதான் பைத்தியம் பேர். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? புலம்பிக்கிட்டே இருக்கணும். வெறுதான் நம்ம வேற வார்த்தைகள்னாலும் புலம்ப கூடாது. வேத வசனங்களை நிதானித்து அறிந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போகும்போது எங்க ஆள் இருந்தாலும் வெக்கப்படக்கூடாது. பாடலை படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுனா பைத்தியம் போல ஏதோ உளறிக்கிட்டு இருக்கு அப்படிதான் தெரியும். பைத்தியமாய் தோன்றும் மற்றவங்களுக்கு. அது ரட்சிக்கப்படுற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கும். அப்ப பைத்தியத்தை போல நாம் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணுமா? வெக்கப்படாதபடி
நாம் மாறிவிட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோலவே நம்ம மாறி என்ன செய்யணுமா, நாம் சுவிசேஷம் சொல்லுவதற்கு வெட்கப்படாமல் நாம் சொல்ல வேண்டும். நீ பெற்ற ரட்சிப்பை சொல்ல வேண்டும். தேவனுடைய நாமத்தை நாம் எங்கும் உயர்த்த வேண்டும். அதற்காகவே நம்மளை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, உனக்கு தேவ பலன் உண்டாக வேண்டுமானால் நீ பைத்தியமாக மாறிதான் ஆக வேண்டும். மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்குள்ள சுவிசேஷம் சொல்லுவதில், நீ பெற்ற ரட்சிப்பை சொல்லுவதில் நீ வெட்கப்படாமல், ஒரு பைத்தியம் வெட்கப்படாது, அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கும். அந்த போல அந்த மனநிலையில நீ வர வேண்டும். நீ வெட்கப்படாதபடி நீ சுவிசேஷம் சொல்லுவது தீவிரமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உன் குடும்பத்திலும் சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ சொல்லும் பொழுது உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில கிறிஸ்தவுக்குள்ள எத்தனை பேர் பைத்தியமா இருக்கிறோம்? நல்ல பைத்தியங்கள்லாம் அல்லேலூயா போடுங்க, 3 அல்லேலூயா போடுங்க. நான் பைத்தியம் கிறிஸ்துவுக்குள்ள சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா, எதுல நம்ம பைத்தியம்? கிறிஸ்துவுக்குள்ள சுவிசேஷம் சொல்லுவதில் நம்ம பைத்தியமாக வெக்கப்படக்கூடாது. பைத்தியம் வெக்கப்படுமா? அது வாடு வெக்க புலம்பிக்கிட்டே தெரியும் எந்நேரமும். அது மாதிரி எந்நேரமும் நீங்க என்ன செய்யணும், இருக்கணும்ப்பா. வண்டியில ஒரு சிலர் கூட்டு போனாலும் என்ன அறியாமவே நான் பாட்டு படிச்சுக்கிட்டே வருவேன். ஏன்னா ஒரு சிலர் வெக்கப்படுவாங்க. அது வெக்கமெல்லாம் உதிர்ந்து போச்சு. எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே பைத்தியமாக மாறிவிட்டேன். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட யார் இருக்கான்னு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உனக்குள்ள கர்த்தர் இருந்தா, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், உன்னை கர்த்தர் உன்னை விடுவித்தது உண்மையானால், நீ அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீ பைத்தியமாக மாறத்தான் வேண்டும். நீ பைத்தியம் வெக்கப்படாமல் புலம்பும். அது மாதிரி நீ சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீ தீவிரமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்படேன். யார் சொல்ற அந்த வார்த்தைய? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஆண்டவர் பேசுவதை பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு. இந்த பவுல் பெரிய கோடீஸ்வரன். கடல்ல எத்தனையோ கப்பல் ஓடினதான், எல்லாம் கிறிஸ்துவுக்கு குப்பையாக எண்ணினாராம். அவர் தான் இந்த வார்த்தையை சொல்றார். பாருங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்த அந்த சவுலாகிய பவுலா மாறின பிறகு தீவிரமாக ஒரு பைத்தியம், அதிக படிப்பு பைத்தியம் ஆயிருச்சு, மூளை குழம்பி போச்சு, அப்படிதான் சொன்னாங்க பவுல. பாருங்க, அந்த அளவுக்கு பைத்தியத்தை போல வெட்கப்படாதபடி நல்லா படித்தவர். பாருங்க, படிப்பிலே உயர்ந்த படிப்பு படித்தவர், எல்லா ஞானமும் அறிந்தவர், எல்லா வசதியிலும் எந்ததுக்கும் குறைந்தவர் அல்ல. பாருங்க, ஆண்டவர் தொட்ட பிறகு, ஆண்டவர் தரிசித்த பிறகு இந்த சவுலாகிய பவுலா மாறுறாரு. பாருங்க, ஆண்டவர் மேல் தீவிரமாக பைத்தியமாக சுவிசேஷம் சொல்லுவதில் மாறினார். நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனும் எவனாக இருக்கட்டும், எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. தேவ பலனாயிருக்கிறது. பாருங்க, சுவிசேஷம் சொல்லுவதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. பவுல் அதிகமாய் படித்தவராய் இருக்கிறார். பாருங்க, அவரை சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு பைத்தியம் போல மாறி கிராமமாக போவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, வெட்கப்படாமல் அந்த அளவுக்கு தீவிரமாக சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மா தாகம், பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சொல்லுவதற்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு முன்பாக நாம் செவிக்க வேணும். ஒருத்தர் நாம் சந்தித்து தேவனுடைய சுவிசேஷம் என்பது விடுதலையின் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள். பாருங்க, மகிழ்ச்சிக்குரிய நற்செய்தியா இருக்கிறது.
இந்த வார்த்தையை நாம் சொல்லுவதற்கு முன்பாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரை சீர்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, அதுக்கேற்ற தகுதியை தாங்க என்று நீங்க என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லுவதற்கு முன்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, தாகமுள்ள ஆத்மாவிடம் ஆண்டவரே என்னை கொண்டு போங்க, ஆண்டவரே தேவன், ஆண்டவரே நான் எங்களை வழி நடத்துங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? ஜெபிச்சுட்டு போகணும். ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும்? நாம் சந்திக்க போகும் ஜனங்களின் ஆத்மாக்களை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கணும். ஒருத்தர் சந்திக்க போறனா ஆவியானவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார், எந்தவித எதிர்ப்பு இல்லாதபடி. அதுதான் யோனாவை முழுங்குறதுக்கு ஏற்கனவே மீனை கடல்ல ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாராம். அது மாதிரி பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய மகன் ஒரு சந்திக்க போகிறான், அதுல உள்ள தடைகள், சத்துருவின் கிரியைகள்லாம் அதுக்கு முன்பாகவே அகற்றி நாம் சொல்லுகிற சுவிசேஷத்தின் வார்த்தைகளை, நம்மோட தேவன் பேசுகிற விடுதலையின் வார்த்தைகள் அவ கேட்கும்படியாக அப்படிப்பட்ட மனநிலையை ஆண்டவர் தருவார். அப்ப நம்ம சந்திக்க போகிற ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? முதலாவது நீங்க என்ன செய்யணும்? ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நீங்க போக வேண்டும். ஆண்டவரே தாகமுள்ள ஆத்மாக்களை நீங்க தாங்க சொல்லிட்டு பாருங்க, வந்து சந்திக்க போகிற இரண்டாவது சந்திக்க போகிற ஜனங்களின் ஆத்மாக்களை நீங்க ஆயத்தம் பண்ணி வையுங்க. மூன்றாவது, நாம் என்ன பேச வேண்டும் என்று தேவன் நம்மை வழி நடத்த நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்ன பேசணும்னு தெரியல, அவர்கிட்ட என்ன பேசணுமோ ஆண்டவரே அது பேச என் வாயோடு இருந்து நீங்க பேசுங்க சொல்லிட்டு அதுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பேசும்போது தேவையான தைரியத்தை தரணும். ஏன்னா பணக்காரர்கள் இருக்கலாம், ரவுடி பயலா கூட இருக்கலாம், ஆனா அதை தகுதி படித்து வச்சிருப்பாரு. ஆனா அவர்களோட நாம் பேசுவதற்கு நமக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் தர, நம் தைரியத்தை வாங்கி கொள்ளணும். யோவானும் பேதுரும் தைரியம் உடையவர்களாக பேசினாங்க. இந்த தைரியம், படிப்பு அறிவு இல்லாதவங்களே, இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? எல்லாரும் பாக்குறாங்க, இயேசுவோடு இருந்தவங்க. அப்ப இயேசுவோடு இருந்தா அவருக்குள்ள தைரியம் எல்லாமே, அவருடைய அன்பு அவங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொண்டாங்க. அப்ப நம்ம ஒரு சந்திக்கும் போது தேவையான தைரியத்திற்காக வல்லமை, பேசுற வார்த்தை ஒவ்வொரு வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது, நாம் சொல்லுகிற தேவனுடைய வசனம் ஜனங்களின் இதயத்தில் கிரியை செய்யணும். விஷயம் அதுதான் முக்கியமானது. நம்ம பேசுற நறுக்க ஒரு 5 வார்த்தை நம்ம பேசினாலும் இந்த வசனம் இதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேண்டும். அந்த வசனம், அந்த வார்த்தை உயிர் அடைய வேணும். பாருங்க, ஒரு வசனம், வாக்குத்தத்த வசனம் இருக்குன்னா அது விசுவாசிக்கணும். ரெண்டாவது, இந்த வார்த்தை நமக்குள்ள உயிராகணும். எப்ப உயிராகும்? இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது. அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். சுவிசேஷத்திற்கு தடை செய்கிற ஆவிகளை நீங்கள் கட்டி என்ன செய்யணும்? அதை அகற்றி ஜெபிக்கணும். ஆறாவது, சுவிசேஷம் சொல்ல போகும்போது அதுக்கான தடைகள், பலவித அந்தகாரத்தின் கிரியைகள் இருக்கும், அந்த தடையை நீக்கும்படியாக ஆவியானவர்கிட்ட நீங்க ஜெபிக்க வேண்டும். ஏழாவது, நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இவைகள் முக்கியம். பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தகுதி இல்லாதபடி நாம ஒரு வீட்டுக்கு நாம் ஜெபிக்கவோ, மற்றபடி பரிசுத்தம் இல்லாமல் பாருங்க, இந்த ரோட்ல நடந்து போவாங்க, அந்த பைத்தியத்தை பத்தி ஆண்டவர் பேசல. இது ஏதோ ஒண்ணு பேசிட்டு போனா ஏதாவது அடி வாங்கி, அதான் ஒரு சிலர் சுவிசேஷம் சொல்லுவதற்கு இந்த தகுதி இல்லாதபடி, என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, நான் இதை நீ செய்தா உனக்குள்ள நான் வருவேன், உனக்கு முன்பாக நான் வருவேன், வழிகளை நான் செவ்வாய்ப்படுத்துவேன், சுவிசேஷம் சொல்ல போகிற அவனை நான் சரிப்படுத்துவேன். இந்த தகுதி இல்லாதபடி ஒருவராக என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் சுவிசேஷம் சொல்லி அடி வாங்கிடக்கூடாது. பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதீங்க. போட்டா அது என்ன செய்யும்? பீறி கொண்டு மிதித்து போடுமா. பாருங்க, ஆனபடினால ஆண்டவர் அதற்கு வைத்திருக்கு. இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லு ஆண்டவர் அதற்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த சபை அப்படி இருக்குன்னா 2 வருஷம் ஆகுது. சபை முழுவதும் நிரம்பி வழியத்தக்க இடம் காணாது, அந்த அளவுக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை வச்சிருக்கார். நாம் விசுவாசிக்கணும், அது நடக்கும் என்று நம்முடைய தரிசனங்கள் பெரிதாக இருக்க வேண்டும்.
பாருங்க, அது நடக்கும். அது ஆவியானவர் கையில இருக்கு. கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி ஒரு பரிசுத்தத்தோடு போகும்போது எந்தவித எதிர்ப்புகளும் இருக்காது. உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அப்ப நம் வசனங்கள்லாம் படித்துக் கொண்டு தேவாதி தேவன் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். இந்த பயத்தின் ஆவி நீங்கி போய்விடும். உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த பெரிய தேவனோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்பொழுது அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். அந்த லட்சியத்தோட போகணும். அநேகர் கைப்பிரதி கொடுப்பாங்க. அது வடை ஏதாவது தீமண்டை இருந்தா அதை வச்சு சாப்பிட்டு தொடச்சி கீழே போட்டுருவாங்க வீதியில. நல்லா கவனிக்கணும். அப்ப சுவிசேஷம் சொல்லும் போது கொடுக்கறது பெருசு இல்ல. ஆண்டவரே, இவங்க கிட்ட சுவிசேஷம் சொல்லணுமா? சின்ன ஒரு ஜெபம் ஆண்டவர் உணர்த்துவார். ஆனா உங்களை கூட பேசுவார். அப்ப நீங்க சொல்லிடணும். கைப்பிரதி கையில கொடுத்து டைம் கிடைக்கும் போது வாசிங்க சொல்லிட்டு 2-3 வாரத்தை கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் மனநிலையை ஆண்டவர் உணர்த்துவார். அதை பார்த்து நீங்க சொல்லிடணும், வார்த்தையை போட்டுறணும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். அநேக கைப்பிரதி கணக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு 100 200 500 கைப்பிரதி கொடுக்கணும் கணக்கு வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் கணக்கு கிடையாது. சுவிசேஷம் சொல்லுவதற்கு பைத்தியம் புலம்பிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நீ பைத்தியமாக சுவிசேஷம் சொல்லுவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு நீ தீவிரமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நறுக்க 2 வார்த்தை சொன்னாலும் இந்த வார்த்தை உயிர் உள்ள வார்த்தையா நீ சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16, 19, 20, 21. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16, 19, 20, 21, 22. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. யார் சொல்றா இது? பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோனா என்னது? நான் நாசமா போயிருவேன்னு அர்த்தம். அதுக்கு பொருள் என்ன? பரிசேயர் அவங்க எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு ஐயோ, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வரவுள்ள நீங்களும் வரமாட்டேங்கிறீங்க, வருகிற அவர்களையும் நீ தடை பண்றீங்க, நீயும் பிரவேசிப்பதில்லை, வருகிற அவர்களை நீ விட்டுவதில்லை, உங்களுக்கு ஐயோ. பாத்தீங்களா? சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்ட நம்மேல் விழுந்த கடமை. இயேசு யார் என்று நீ சொல்ல வேண்டியது உன் மேல விழுந்த நம்மேல் விழுந்த கடமை. இதை நாம் சரியான முறையில செய்ய வேண்டும். பிரசங்கியாதிருந்தால், இயேசுவை நாம் பிரசித்தம் பண்ணாதிருந்தால், நாம் பெற்ற ரட்சிப்பை சொல்லாம இருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் சொல்றார், ரட்சிக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பைத்தியமாய் தீவிரமாய் நாம் பெற்ற ரட்சிப்பை சொல்ல வேண்டும். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அநேக ஜனங்களை இந்த இடத்துல அதான் பாக்குறோம். பாருங்க, அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன், என்னை தாழ்த்தினேன். நான் வசதி உள்ளவனா இருக்கலாம், எனக்கு வரங்களும் அபிஷேகத்தையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், ஆகையால் நான் ஒன்றும் இல்லை என்று தன்னைத்தானே தாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் எல்லாமாய் நான் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பவுல் சொல்றார். பாருங்க, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, யூதருக்கு யூதனை போலவும் நான் மாறி பேசுறேன். நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் ஆனேன். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். நல்ல கவனிக்கணும். சுவிசேஷம் சொல்ல போகிற நாம் ரட்சிக்கப்பட்டவர் தான் சொல்லலாம். அவங்க நியாய பிரமாணம் அது கடைபிடிக்கிறவங்க இருப்பாங்க.
அப்ப வந்து எப்படியாக என்ன செய்யணும், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் சுவிசேஷம் முழுமையாக போகணும். அதே மாதிரி ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அவங்களுக்கு எப்படி நாம் சொல்ல வேண்டும்? முதலாவது சுவிசேஷம் நீங்க சொல்லும் பொழுது நீங்க எடுத்த உடனே அவங்களுக்கு விசாரிக்கணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நிலைமையில இருக்கிறீங்க, எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா விசாரிக்கணும். இயேசு சொல்றாரு, சீசர்களை அனுப்பும் போது ஒரு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சமாதானம் என்று நீங்க என்ன செய்யுங்க, போங்க பாருங்க, சொல்லி கொடுக்கிறார். ஆனபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் கிருபையுள்ள வார்த்தைகளை என்ன செய்யணுமா, பேச வேணும். முதலாவது என்ன செய்யணும், நீங்க விசாரிக்கணும். இரண்டாவது நீங்க ரட்சிக்கப்பட்ட சாட்சியை சொல்லணும். நல்லா கவனிக்கணும். இந்த அடிமைத்தனத்துல அவங்க இருப்பாங்க, ஐயோ 20 வருஷம் 30 வருஷம் இருந்து விடுதலை பெற்றிருக்காங்களே, அப்பதான் உணர்வா. அவனுக்கு தேவை வந்து எடுத்த உடனே இயேசுனா மதம் மாத்துறாங்க, அவங்களுக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலனா இருக்கு, அவர் ரட்சித்தவர், என்னை தூக்கி எடுத்தவர் நமக்கு தெரியும். ஆனா அவங்க மனக்கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அதான் பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாமானே. அவங்க மனநிலையை புரிந்து கொண்டு எப்படி எப்படி பேசுறோமோ அப்படி பேசினார். பாருங்க, அப்படிதான். அந்த ஒரு இடத்துல முக்காடு போடாம இருந்தா, ஐயோ நீ முக்காடு போடு, அங்க சொல்லக்கூடாது. ரட்சிக்கும் வரை, இயேசுவை முழுமையாய் அறிந்து கொள்ளும் வரை பாருங்க, அவங்க மனநிலையில நம்ம போயிடணும். பாருங்க, குழந்தையோட பேசுறோம், குழந்தைய போல நான் மாறிவிடணும். இந்த இடத்துல அப்படிதான் பாக்குறோம். பவுல் பாருங்க குழந்தை போல மாறி விடுறாரு. வந்து தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப நீங்க முதல்ல என்ன செய்யணும், அவங்களுக்கு விசாரிக்கணும். இரண்டாவது உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட சாட்சியை சொல்லணும். அதுக்கு பிறகு அவங்க மனநிலையை ஆண்டவர் உணர்த்துவார் உங்களுக்கு. அவங்களே கேட்பாங்க, அப்புறம் என்ன நடந்துச்சு, இது விடுவித்தவர் யார் கேட்பாங்க. மூணாவது நீங்க என்ன செய்யணும், இயேசுவை வெளிப்படுத்தணும். ஒரு சிலர் வந்து நேரடியா இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லலாம், மனநிலையை ஆண்டவர் உணர்த்தணும். அப்படிப்பட்டவங்க பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருகிற தேவனாகவே இருக்கிறார். நீங்க சுவிசேஷம் சொல்ல ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா கனி தரணும். கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடுக்க நீங்க ஆரம்பிக்கணும். அதுவே தேவன் சந்தோஷப்படுகிற காரியமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எப்படியாகிலும், இந்த வசனம் அப்படி இருக்கு, எப்படியாகிலும் சிலரை வந்து ரட்சிக்கும்படிக்கு என்ன ஆனேன், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். எல்லாருக்கும் எல்லாமான, அழுகிறவரோட நான் அழுகிறேன், சிரிக்கிறவரோட சிரிக்கிறேன். எப்படியா ரட்சிக்கப்படணுமே, இந்த ஆத்மா கெட்டு நரகத்துக்கு போக கூடாது என்று வந்து அப்படிப்பட்டு பாருங்க, எல்லாருக்கும் எல்லாமானே. பவுல் பாருங்க எவ்வளவு பணக்காரு, நல்லா அதிகமா படித்தவர் பாருங்க. அவர் மாதிரி ஒருவராகிலும் அப்படி சொல்லல. இப்ப இந்த நாட்கள் ஜீவிக்கிற ஒருவராகிலும் பாருங்க அநேக அடிகள் அடிக்கப்பட்டார். அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன், இயேசுவை போல நான் ஜீவிக்கிறேன் சொல்றார். பாருங்க, ஜீவிக்கிற நல்ல நடக்கையை பார்த்து அவர்களை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. இப்ப எந்த அளவுக்கு அவர் ஜீவிச்சு இருப்பாரு. இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை சரீரத்தில் தரித்து கொண்டார். இயேசுவை போல இந்த பவுல் ஜீவித்தார். அதுபோல நாம் இருக்கணும். சுவிசேஷம் சொல்லும் போதே அந்த காரியாபட்டியில ஒரு வீட்டுல நம்ம இருந்தோம், நாங்க இருந்தோம். வந்து அப்ப வந்து ஒரு விசுவாசிகளா வாசல்ல சேர் போட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் பாருங்க. அப்ப ஒரு அம்மா வந்துச்சு, செவல்பட்டி, இந்த ஒரு காரியப்பட்டி பக்கத்துல. இந்த அம்மா வந்தது, அதுல ஏஜி சர்ச்சுக்கு போகிற விசுவாசி. இந்த விசுவாசி என்ன இருந்தாருன்னா, பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கூட நரகத்துக்கு போயிடாத, எடுத்த உடனே நரகத்துக்கு போய் அழிஞ்சு போயிடாத, இயேசுவை எடுத்த உடனே சொல்லலாமா, ரட்சிக்கப்படாதவங்க. அதுக்கு 67 வயசு இருக்கும் பாருங்க. வந்த உடனே வந்து தண்ணி இருக்காப்பான்னு கேட்டுச்சு என்கிட்ட. தண்ணி இருக்கு, எதுக்கு தண்ணி பாப்பா, தண்ணி மோந்துவா, இல்ல நானே மோந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு செம்புல ஒரு பாத்திரம் தண்ணி வந்து மோந்துட்டு வந்து, எதுக்கு தண்ணி கொண்டு வருது எதுக்கு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்தேன். உன் வாயை என்ன செய்ய, கழுவு. நான் எடுத்த உடனே நரகத்துக்கு போனா சொல்லுவேன், உன் வாயை நல்லா கழுவுப்பா. பாத்தீங்களா இப்படி சுவிசேஷம் சொல்றாரு. எடுத்த உடனே எதுவுமே இப்படி அறியாம அதே ஒரு சில இடங்கள் அடி வாங்கி வர்றது பாருங்க. அடி வாங்கி, நம்ம ஒரு காலத்துல பாவத்திலும் சாபத்தில் இருந்தோம்.
அவங்களாவது பாருங்க வந்து அந்த ஏற்றுக்குள்ள தன்மை இருக்கு. வாய கழுவு, நல்ல வார்த்தையை பேசு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 12 சீசர்களை அனுப்பும் போது ஒரு வீட்டுக்குள் நீங்க போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று நீ சொல்லி தராரு. அது எத்தனை விசுவாசி 40 வருஷத்துக்கு மேல இருக்கும். எடுத்த உடனே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நரகத்துக்கு போயிருவேன், வெந்து அழிந்து போயிருவேன், என்ன நிலைமை இருக்கும் பாருங்க. அது ரசிக்கப்படாம வாய கழுவு, நல்ல வார்த்தையில சொல்லு. இது கத்துக் கொடுக்குது. ரசிக்கப்படாது, ரசிக்கப்பட்டவனுக்கு கத்துக் கொடுக்குது. பாத்தீங்களா? வந்து கத்தர் இப்ப வந்து அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்க, ஞானம் வேணும் சுவிசேஷம் சொல்லுவதற்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்க தலைப்பு என்ன சொல்லுங்க? தலைப்பு என்னது? பைத்தியம். சொல்லுங்க, யாருக்குள்ள பைத்தியம்? கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியம். ஜனங்களுக்கு வந்து நம்மளை பார்த்தா எப்படி இருக்கு? பைத்தியமாக இருக்கு. அது புலம்பிக்கிட்டே இருக்கு, இந்நேரம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கு, வேதத்தை வாசிக்குது, வாயை அசைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்நேரமும். பாருங்க, பைத்தியம் அப்படிதான் புலம்பிக்கிட்டே இருக்கும். ஐயோ வாய் வலிக்குமா வலிக்காதா பாருங்க, அப்படி நினைப்பா. அது மாதிரி நீ கிறிஸ்துவுக்குள்ள நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு, சுவிசேஷம் சொல்லுவதற்கு பைத்தியத்தை போல நீங்க என்ன செய்யணும்? வெக்கப்படாம சொல்லணும். ஜீவனுள்ள வார்த்தையில பாருங்க, ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமாய் இருக்கிற நம்மளை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் பாருங்க. இந்த சகோதரி சொன்ன பிறகு வந்து அந்த வாய கழுவு. நான் பிறகு அதுக்கு சொன்னேன், சுவிசேஷனா எப்படி? சுவிசேஷம் சொல்றது பெருசு இல்ல. சுவிசேஷமா என்ன? அது நற்செய்தி, நல்ல வார்த்தைகள், ஒரு மனிதனை விடுவிக்கிற வார்த்தைகள். இது தேவனுடைய வார்த்தைகள். சுவிசேஷனா அதுதான். இதனை எப்படி சொல்லணும்? பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாமானே. குழந்தைகிட்ட சொல்லும் போது குழந்தைய போல நான் மாறி விடுகிறேன். ஒருத்தர் துக்க வீடா இருக்கு, அழுகுறாங்க, நானும் சேர்ந்து அழுகிறேன். ஏன்னா அந்த வார்த்தையை கொண்டு போகணுமே. ஐயோ நம்ம மேல இரக்கம் இருக்குமானா நம்மளோட சேர்ந்து போன்னு அழுகுறான்ப்பா. அப்ப எல்லாருக்கும் எல்லாமானே. இப்ப பாருங்க வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம சுவிசேஷம் சொல்லுவதற்கு வந்து நாம் ஜெபம் பண்ணி கொண்டு போகணும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கடைசி காலத்துல நாம் வந்திருக்கிறோம் பாருங்க. தேவன் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் இந்த கடைசி நாட்கள்ல நாம் செய்ய வேணும். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 26. சீக்கிரமா. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். பாத்தீங்களா? பரிசுத்த தூதரோடு வரும்போது வெட்கப்படுவார். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்ல நாம் வெட்கப்படக்கூடாது. நீ இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நீ மற்றவர்களுக்கு விடுதலையின் வார்த்தையை, இயேசு நல்லவர் என்று நீ அறிவிக்காம போனா ஒரு நாள் வரும். அந்த நாள்ல கடைசி சத்தம், எக்கால சத்தம் கேட்கும். மனுஷகுமாரன் வருவார். அவர் பரிசுத்த தூதரோடு வருவார், தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும். அவர் வரும்போது உன்னை பார்த்து வெட்கப்படுவார். நீ ரட்சிக்கப்பட்டையே, அது உன்னை மாறி இருக்கிற ஜனங்களுக்கு நீ என் வார்த்தையை சொல்லலையே தொட்டு அவர் உன்னை பார்த்து வெட்கப்பட்டு தலையை திருப்பி போய் விடுவார். நீ கைவிடப்பட்டு நீ பாதாளத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ பெற்ற ரட்சிப்பை நிச்சயமாகவே நீ சொல்ல வேண்டும். நீ கனி தர வேண்டும். கனி கொடுக்கிற ஜனங்களை சேர்க்க முடியாக அவர் வரப்போகிறார். நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் பாருங்க. வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 16. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று வாசிக்கிறோம். ஒருவன் நீ கிறிஸ்தவனாய் இருந்தால், நீ தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், நீ வெட்கப்படாமல் நீ என்ன செய்யணும்? அதன் நிமித்தம் தேவனை நீ மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லுவது நிமித்தம் மற்றவங்க அவமதித்தாலும் பரவாயில்ல, என்னை விரட்டினாலும் பரவாயில்லப்பா, உம்முடைய நாமத்தை நான் சொல்லுவேன்.
நாம் விடாப்பிடியாக நாம் ஆண்டவரை இப்படி வார்த்தைகளை சொல்லி இந்த ஜனம் ரட்சிக்கும் வரை அவர்களுக்காக நாம் ஜெபிப்பேன். இந்த பவுல் அப்படிதான் செய்தார். அநேக அடிகள் அடிக்கப்பட்டார். கிறிஸ்துவ நிமித்தம் இவர் அவமானப்பட்டார். என் ஜனமே, இயேசு நமக்காக நம்மளை மீட்டு எடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். முள்முடி சூடினோராய் இரத்தம் சிந்துது. விழாவுல குத்தம் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது. நமக்காக இரத்தமாகி ஜீவனை தந்து தண்ணீராகி ஆரோக்கியத்தை நமக்கு தந்தார். பலவித அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? நம்மளை மீட்டு எடுக்கும்படியாகவே. அதுபோல நாம் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நாம் அவமானம் வரலாம். ஆனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவின் வழியில ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் வழியில இடுக்கமான வாசல் வழியாக நீ போக வேண்டும். இயேசு நம்மை ரட்சித்தார். அவருடைய ரத்தம் நம்மை மீட்டு எடுத்தது. இந்த உயிருள்ள தேவனை நீ அறிவிக்க வேண்டும். நீ பெற்ற ரட்சிப்பை சொல்ல வேண்டும். நீ அப்படி சொன்னாதான் இயேசுவின் வழியில நீ போற. நீ சத்தியத்தை அறிகிற, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வழியில போனாதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு, பிதாவை நீ காண முடியும். இந்த இடத்துல பாருங்க, பேதுரு சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் நீ பாடுபட்டால் என்ன செய்ய? இது மூலமா வருகிற பாடுகள், நீ அது நிமித்தம் நீ வெட்கப்படாமல் இருந்து நீ என்ன செய்யணும்? அது நிமித்தம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள். தேவனே, இது நிமித்தம் நீ மகிமைப்படுத்து என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 2வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15, 16. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்படுகிறவர்களோட நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. ஒரு துக்க வீடு இருக்குன்னா அந்த துக்கத்துல போய் சிரிச்சீங்கன்னா பைத்தியம் நினைக்கும். அந்த இப்ப பேசுற அந்த பைத்தியம் இல்ல, சுவிசேஷத்தை சொல்லத்தை நம்ம என்ன செய்யணும்? பைத்தியமா இருக்கும். நீங்க தனியா சிரிச்சீங்கன்னா கிறிஸ்துவ நினைச்சு நம்மளுக்காக நம்மளை சிருஷ்டித்த ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். அது கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுவது. ஒரு இடத்துல பார்க்க சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல சந்தோஷமா போவீங்களா? தலை செய்து போனாலும் தலையை உழைச்சி விட்டுட்டு என்ன செய்வீங்க? முகத்தை ஆடலாம், அப்படியே துக்கமா இருப்பீங்க. அங்க வந்து சிரிப்பீங்களா? ஆடலும் பாடலும் போடுவாங்களா? அந்த இடத்துல பாருங்க, ஒரு ரசிக்கப்படாத வீடு எடுத்துட்டாலும் பாருங்க, அழுகிறோட பவுல் சொல்றாரு, நான் அழுகிறோட என்ன செய்றேன்? அந்த மனநிலைக்கு நான் போயிருந்தேன் சொல்றாரு. ஏன்னா ரசிக்கப்படணுமே. பாருங்க, அழுகிறோட நான் சந்தோஷப்படுகிறோட சந்தோஷப்படுறேன். ஒரு கல்யாண வீடுனா சந்தோஷப்படுறேன். அழுகிறோட நினைச்சு சேர்ந்து நான் அழுகிறேன்ப்பா. ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்யுங்க? ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். உங்களே புத்திமான்கள் என்று எண்ணாத ஜனமே. பாருங்க, அநேகர் அதுதான், நான் புத்திமான், அறிவாளி. ஒண்ணு பார்த்தா ஏதாவது கேட்ட சொல்ல தெரியாது. நான் புத்திமான், என்னை விட உலகத்துல இல்ல. அது பெருமை. பெருமையில் ஒருக்க கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையில் ஒருக்க கர்த்தர் கிருபை அளிக்க. சுவிசேஷம் சொல்ல தெரிஞ்சா சுவிசேஷம் என்னை விட யாரும் சொல்ல முடியாது. உயர்ந்தவன் தன்னைத்தானே உயர்த்துகிறது. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் உயர்த்த மாட்டார். தாழ்மையுள்ளவருக்கு தான் தேவனாய் இருக்கிறார். நீ அழுகிறோடு அழு, சிரிக்கிறோட சிரி. ஒரு குடும்பத்துல துக்கம்னா நீ துக்கம் கொண்டாடு. பாருங்க, சந்தோஷமான வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு போவதை பார்க்கணும். துக்கம், அந்த பாருங்க, அதுதான் முக்கியமா. அவனுடைய முடிவு தெரியும். சாவு வீட்டுக்கு போவது நலம் என்று இருக்கிறது. அப்ப பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம், சமாதானம் இல்லையா? நீ என்ன செய்ய? ஒருவருக்கொருவர் ஏக சிந்தை உனக்கு வரணும். அந்த குடும்பத்துக்காக நீ ஜெபிக்கணும். சுவிசேஷத்தின் ஆவி உனக்குள்ள இருக்குமானால் சமாதானம் இல்லையா? உன் குடும்பத்தை போல அவங்களை நினைக்கணும். நீ பெத்த பிள்ளை போல நீ உன் மனநிலையில கொண்டு வரணும். உன் மனதில கொண்டு வந்து, இது என் பிள்ளை, ஐயோ இந்த பிள்ளை பாவத்துல இருக்கேன், சமாதானம் இல்லாம இருக்கேன், சாபத்துல இருக்கு, பிசாசு பிடியில இருக்கு, ஆண்டவரே என் மகளை விடுவியும் அப்பா.
நீ பெத்த பிள்ளை போல அந்த மனநிலைக்கு நீ வர வேண்டும். இயேசு உனக்குள்ள இருந்தா அந்த மனநிலைக்கு கொண்டு வரணும். நீ ஜெபிக்கிற ஜெபம் அவங்களுக்கு பைத்தியமா தான் இருக்கும். ஐயோ இந்த பைத்தியம் பிள்ளைங்க, அதுக்கு 3 பிள்ளைய 2 பிள்ளைய இருக்கு, இது யாரோ பிள்ளைக்கு பைத்தியம் போல அது என்ன ஜெபிக்குதேன், அன்றை ஏன் பிள்ளை, இது ஏன் பிள்ளைப்பா விடுவீங்கன்னு சொல்லுதே, சரியான ஒரு பைத்தியம் அப்படி அவங்க சொல்லணும். அப்பதான் நீங்க நல்லா சரியா ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். பாருங்க, அந்த அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை போல நீங்க ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஒருவரை விசாரியுங்கள். நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவன், நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவன். ஒருவருக்கு ஒரு ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையான சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளே புத்திமான்கள் என்று எண்ணக்கூடாது. தன்னைத்தானே தாழ்த்த வேண்டும். 17வது வசனம். அதே ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். தீமை செய்யாதிருங்கள். பாத்தீங்களா, ஒருவனுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம தீமை செய்யக்கூடாது. ஒரு இடத்துல அப்படிதான் அந்த மணல் வண்டி லாரி மணல் ஏத்திக்கிட்டே போச்சு. என்னடா நம்ம இந்த பாதிலேயே பள்ளமாக்குறான் சொல்லிட்டு ஒரு பலகால ஆணிய 2 இன்ச்சு ஆணிய அரைஞ்சி அப்படியே வச்சுட்டான் வீடுல. அங்கேயே பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி. பாத்தீங்களா, ஒரு டயரே இதாயிருச்சு, டீப்பு எல்லாம் போச்சு. அதெல்லாம் 5000 10,000 வரும். பாருங்க, அப்படி தீங்கு செய்யக்கூடாது. அப்படிதான் பஞ்சர் கடையில் பாருங்க, அது கடைக்கு நேரம் ஏதாவது முள்ளு ஆணிய வச்சிருவாங்க. ஏன்னா அவருக்கு வருமானம் இல்லை. அப்படி தீமையை ஆண்டவர் விரும்ப மாட்டார். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அப்படி பஞ்சர் ஆகி அவங்களுக்கு தொழில் ஓடணுமா, அப்படி அநேக இடங்கள் இருக்கு. மீன் பிடிக்கிறத விட நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க பாருங்க, ஒருவனை கெடுக்கணும்னு நினைச்சா செய்வன அதுன்னு வச்சு என்ன செய்யறாங்க. கிறிஸ்தவ குழுக்குள்ள இப்படி இருக்கு. பாருங்க, அவங்க செய்வனை செய்யறதுல, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுல அவங்க என்ன செய்யறாங்க, பைத்தியமா இருக்கு. அந்த பைத்தியத்தை பத்தி ஆண்டவர் இந்த வேளையில பேசல. நீ கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியமா இருக்கணும், சுவிசேஷம் சொல்லுவதுல பைத்தியமா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். பாருங்க, ஒருவனுக்கு தீமை நீ செய்யக்கூடாது. நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவனாக கிராமந்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். உனக்கு நல்லதைத்தான் நீ நினைக்கணும். எல்லாம் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். 18வது வசனம். கூடுமானால் உங்களான மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு சமாதானம் முக்கியமாக அவசியமா இருக்கு. பரலோகம் போக கூட, அங்க போக வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும், இந்த தேவ சமாதானம் நமக்குள் ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாம ஒருபோதும் ஆண்டவருடைய வரிக்கு போக முடியாது. ஒரு 20 கிலோ ஒரு 100 கிலோ சமாதானத்தை தாங்கப்பா. ஒரு கடையில நீ பணத்தை கொடுத்தாலும் சமாதானம் கிடைக்காது. தேவ சமாதானம், அவரே சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறார். அவரே சமாதானத்தின் கர்த்தராய் இருக்கிறார். நீ தேவனுடன் நீ கேட்கணும். வாசிக்கிறோம் எபேரியர் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீ யாவரோடும் சமாதானமா இருக்கணும். உன் வீட்டு அக்க பக்கம் இருக்கிறவர்கிட்ட நீ சமாதானமா இரு. சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நீ அதை சிந்தையிலிருந்து அழித்து விடு. நீ சமாதானம் இல்லாமல், ஒரு பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போக வேண்டும் என்று உன் மனதுல உன் சிந்தையில இருந்து அதை அழித்து விடு. ஒருவன் அங்க போக முடியாது. நீ யாவரோடு சமாதானமா இருக்கணும். உன் சத்துரை நேசிக்கணும். உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீ ஜெபிக்கணும். கடினம் தான், இதுதான் இடுக்கமான வாசல். இதுல பிரவேசிக்க நீ பிரயாசப்படணும். உன் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். பாருங்க, சுவிசேஷம் அறிவிக்கிற நாம் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் நம்மில் காணப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 12வது வசனம் பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வீடு சமாதானமாய் இருந்தால், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம்
அவர்கள் மேல் வரக்கடுவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. பாத்தீங்களா, நாம் சமாதானத்தை கூற வேண்டும், நாம் சமாதானத்தின் வார்த்தையை பேச வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏசாயா 52வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷத்தினுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, சுவிசேஷத்தினுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. நீ சுவிசேஷம் சொல்ல போனா பாருங்க, ஆண்டவர் உன்னை பார்த்து பிரியப்படணும். நீ சமாதானத்தை நீ சொல்ல வேண்டும். ஒரு வீட்டுக்கு போனா அதை வாழ்த்து, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் சொல்லு. பாருங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கணும். ரட்சிப்பை பிரசித்த நீ படுத்தணும். நீ பெற்ற ரட்சிப்பை சொல்ல வேண்டும். இயேசு யார் என்று நீ அறிவிக்க வேண்டும். உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் பேசுகிற தேவன். நீ இயேசுவை கூப்பிட்டான், அவர் வருவார். அவர் என்னை விடுவிக்கிறவர் என்று உண்மையாக நீ கூப்பிட்டா உன்னை விடுவிக்கிற தேவனா வந்து உன்னை விடுவிப்பார். பாருங்க, சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷத்துடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. நீ சமாதானத்தை கூற வேண்டும், நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும், ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும். நம்முடைய தேவனுக்கு ஒரு அசையாத ராஜ்யம் உண்டு, அங்கே நமக்கு இடம் உண்டு என்று ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலும் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் அறிவிக்கிற சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பற்றி நாம் பிரசங்கிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பாருங்க, கேட்கிறவர்களுக்குள்ள நாம் பைத்தியமாகத்தான் தெரியும், நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நீ சுவிசேஷம் சொல்ல சொல்ல கர்த்தர் உன் குடும்பங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீ சுவிசேஷம் சொல்லுகிறவனா இருக்கணும், பரிசுத்தம் உள்ள மகனாய் ஜீவிக்க வேண்டும். நீ அறிக்கை செய்த பாவங்களை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது. வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலை புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அது எத்தனாவது வசனம்? அதுலதான் இருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம் நினைக்கிறேன். 2 பேதுரு பாருப்ப, சீக்கிரம் எடுத்து வாசி. எல்லாரும் 2 பேதுரு வாசிங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நீ ஒரு பாவத்தை நீ அறிக்கை செய்த நாய் என்னதான் சாப்பிடும், ஆனா சாப்பிட்டது கக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, அளவில்லாத அந்த பாவத்தை பாருங்க, அசுத்தத்தை தின்னுட்டு மறுபடியும் கக்குனது நாய் திங்குமா? அது மாதிரி ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நீ பாவத்தை அறிக்கை செய்து எது நீ தீர்மானம் பண்ணியோ அதுல உண்மையா இரு. நீ தீர்மானம் பண்ணத மறுபடியும் நீ மறுபடியும் அந்த பாவத்தை செய்தா நீ கக்குனத விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் என்ன செய்யற? நீ செய்யற, அதை நீ புசிக்கிற, மறுபடியும் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தீட்டுப்படுத்துற. நீ பண்ணின தீர்மானம் உண்மையாக இருக்கணும். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் வாரம் ஆலயத்துக்கு வருவேன், ஆராதிப்பேன்,
இதெல்லாம் எங்க பாருங்க, அதெல்லாம் உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நீ உண்மையா இருந்தா உன்னையதான் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரும் உண்மையாக இருக்கணும். மனைவி வந்தா கணவனை ஆசீர்வதிக்க மாட்டார். அவரவரை உண்மையா இருக்கணும். தேவ சமூகத்துல வரணும். நீ பண்ணின உடன்படிக்கையில உண்மையாக இருக்கணும். இதுல உண்மையா இருந்தா கர்த்தர் ஒரு நொடிதான் எந்த வழியிலாக அவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். பாருங்க, உண்மை உள்ளவர்கள் தான் சேர்க்க வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களை வந்து சேர்க்க வரப்போகிறார். பாருங்க, அதான் பார்க்கிறோம். நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்று நடு வீட்டுல நீ கழுவப்பட்ட சேற்றுல விழுந்த பன்னியை நீ நடு வீட்டுல வச்சாலும் அது இருக்கிற இடம் சேற்று சாக்கடைக்கே போய் விழும், பாவத்திலேயே விழுகும். நீ பன்றியின் குணம் உனக்கு இருக்கக்கூடாது, நாயின் சுபாவம் இருக்கக்கூடாது. நாய் கக்கினதை தின்றது விட்டு விட்ட பாவத்தை நீ மறுபடியும் செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்களுக்கு பாருங்க பயங்கரமான ஒரு சம்பவம். ஆண்டோடைய வருகையில போக முடியாது. நாம் சாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும். நாம் வந்திருக்கிற காலம் கடைசி காலம். என் ஜனமே, இயேசுவை நோக்கி நீ பார்ப்பாயாக. 2 பேதுரு 3வது அதிகாரம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 9 - 13 வரை நான் வாசிக்கும் பொழுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஒருவரும் கெட்டு போக கூடாது. ஒருவராகிலும் சிறியோரை கெட்டு போவதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அவர் தாமதிக்கிறார். ஜனமே, எதற்காக? அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிருக்கிறார். அதுல உண்மையாயிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போக கூடாது. நமக்குள்ள, நம் குடும்பத்துக்குள்ள ஒருவராகிலும், தேசத்துல இருக்கிற அவர் சிருஷ்டித்த ஒரு மனிதனாகிலும் கெட்டு போக கூடாது. அந்த மனிதன் மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும் என்று அவர் பாருங்க, மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் எப்படி வருமா? திருடன் வருகிற விதமாக வரும். அப்பொழுது வானங்கள் மடமடையின்றி அகன்று போகும். நீ பார்க்கிற அந்த வானம் ஒரு திரைய போல மறைந்து போய்விடும். ஜனமே, கடைசி காலத்துல நடக்க போகுது. அவர் வருகையில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடையின்றி அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரைகளும் எரிந்து அடைந்து போகும். பாத்தீங்களா? நல்லா கவனிக்கணும். கொரோனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா எப்படின்னு? இதெல்லாம் பெரிய ஒரு மனம் திரும்பட்டும் ஆண்டவர் காமிக்கிறார். பாருங்க, இது வருகிற நாட்கள்ல ஏற்கனவே தண்ணீர்னால அழிச்சிட்டார் இந்த பூமியை. நோவா காலத்துல 8 பேர் மாத்திரம் நீதிமான்களா இருந்தபடினால நோவா 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. அதுல இருந்து தண்ணீர்னால அழிக்கப்பட்டது. பூமியின் ஊற்று கண்ணெல்லாம் திறந்து விட்டார். இரவும் பகலும் மழை மேல வர பெய்யுது. மேகத்துல இருந்து கீழே ஊற்று கண்ணு என்ன கதி ஆகும் பாத்தீங்களா? 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. இப்ப 2வது முறையாக இந்த வானமும் பூமி எதுக்கு இரையாக இருக்கு? அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார். இதுல நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவனுடைய கட்டளைகளை நீ கை கொண்டு அவருக்கு உண்மையாக நீ ஜீவிக்க வேணும். நம் கொடுக்கப்பட்ட நாட்கள் சொற்ப நாட்கள், கொஞ்ச நாட்கள். நீ தேவனுக்கு உத்தமமாக இருக்க வேண்டும். பாருங்க, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, நீ எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையா இருக்கணும்? தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வருவதற்கு மிகுந்த ஆவலோடு நீ காத்திருக்கணும். ஜனமே, அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக போகுது. இது இப்ப இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையா இருக்கு. அதுக்கு பிறகு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அப்பெல்லாம் அங்க இருக்கணும். பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இருந்தா தான் இந்த அக்கினி இந்த பூமிக்கும் அந்த பூமியில பாருங்க இரையாகாம, அக்கினிக்கு இரையாகாதபடி தப்பித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும்படி புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் எப்படி ஜீவிக்கணுமா?
கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் ஒரு பிழை கூட உன்னை பற்றி யாரும் சொல்லக்கூடாது. சமாதானத்தோட நீ சமாதானத்தோட நீ என்ன செய்யணும்? அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாக நீ ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொல்ல சொல்ல நாம் பைத்தியமாக நாம் இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா தாகம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்துல பார்க்கிறோம். நேரம் இல்லாதனால வாசிக்கிறேன். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்பது விடுதலையின் வார்த்தை, நற்செய்தி, நல்ல வார்த்தை, விடுவிக்கிற வார்த்தை. நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஒன்று, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். நல்லா நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்வதை வெளிச்சம் என்று நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்தை சொல்லுவதோடு விடக்கூடாது. கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஏண்டது, உங்களுக்கு உண்டானதுல என்ன செய்யுங்க? பிச்சை கொடுங்கள், சகலமும் சுத்தமா இருக்கும் என்று வாசிக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணுமா? சுவிசேஷம் சொல்லணும். முடிந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உங்களுக்கு சாப்பிடுறீங்க, நல்லா சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிடலப்பா, பசியா இருக்கேன். சரி ஜோமுன்னு என்ன செய்ய? ஜெபி. சொன்னா போதுமா? நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு உண்டானதுல கொடுத்து வகுத்தை நிரப்பணும். அத வெறும் ஒரு சிலர் வெறும் வாயிலன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவங்க கஷ்டத்துல இருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிரியைகளை காமிக்கணும். வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று பார்க்கிறோம். நற்கிரியை நீ செய்யும் போது வெளிச்சம் உனக்குள்ள வரும். நற்கிரியை செய்வதே வெளிச்சம் என்று வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை நீ அடைய வேண்டும் என்றால் நீ நற்கிரியை செய்யத்தான் வேண்டும். சோர்ந்து போகாமல் நற்கிரியை நீ செய்ய வேண்டும். உனக்கு உண்டானதுல பிச்சை கொடு, மற்றவர்களுக்கு உதவி செய்ய. சுவிசேஷம் சொல்லுவது பெருசு அல்ல. விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ அந்த இடத்துல கஷ்டப்படுறவர்களுக்கு நீ செய்யத்தான் வேண்டும். இதோ நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீங்க. நான் பசியாயிருந்தேன், ஆகாரம் தந்தீங்க. நான் காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். பாருங்க, ஒரு சிலரை நோக்கி சொல்றாங்க, நான் பசியாயிருந்தேன், என் பசியை நீ தீர்க்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், ஒரு வஸ்திரத்தை கூட நீ தரல. ஆனா நீ சுவிசேஷம் சொன்ன, ஆனா இதை நீ செய்யலையே, வெறும் வார்த்தையில சொல்லிட்டு போயிட்ட. அவர் செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யல. கொடுக்கவே உன்னை ஆசீர்வதித்தேன், உனக்கு அந்த திராணியை கொடுத்தேன், நீ தரல. ஆண்டவர் கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கும் போது எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, அதுக்காக தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். எதுக்காக? நற்கிரியைகளை செய்யும்படி, உதவி செய்யும்படி, தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே என்ன செய்தார்? அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் நற்கிரியை செய்யவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 26ல நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. அநேக சபையில பார்த்தா ஆவியின் நிறைவு இல்ல. கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கோ அங்கதான் என்ன இருக்கு? விடுதலை உண்டு. உன் இருதயம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படும் போது கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அநேக சபைகள் ஆராதனை பாடல் மூலமாவே போய் முடியுது. தன்னை ஜனங்களை ஒப்பு கொடுக்க விட மாட்டாங்க. கண்ணீர் விட்டு பாவத்தை அறிக்கை செய்ய விட மாட்டாங்க. பாருங்க, ஒரு பாடல் மாதிரி ஒரு சரீரம் என்னது செத்தது போல இருக்கு, அசைவு கிடையாது. இந்த இடத்துல பாக்குறோம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம்
உனக்குள்ள ஆவி, தேவ ஆவி இல்ல, வெறும் சரீரத்துல நீ வாழ்ற, நீ செத்தவனை போல இருக்கிற பாருங்க. அது போலவே கிரியை இல்லாத விசுவாசம். நீ ஒரு உதவி செய்யலன்னா அது கிரியை இல்லாத வார்த்தை. நீ இந்த சுவிசேஷம் சொல்ற வார்த்தைக்கு உயிர் இருக்காது. நீ சுவிசேஷத்தை சொல்லி கிரியினால நீ செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. விசுவாசம் முக்கியம், விசுவாசம் முக்கியம்தான். அது மட்டும் இருந்தால் போதாது, கிரியிலோடு கூட சேர்ந்து என்ன செய்யணும், விசுவாசம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வேலையை செய்கிற நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்திலும் அன்பிலும் நற்கிரியைகள் செய்வதிலும் ஒருவருக்கொருவர் விசாரிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும். சுவிசேஷம் சொல்லுவதிலும் நாம் உறுதியாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நீங்க சுவிசேஷம் சொல்லுவதற்கு, ஆண்டவரே நான் பைத்தியத்தை போல மாறி விடுகிறேன் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? சுவிசேஷத்துல 5 வித சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன சொன்னேன் நான் உங்ககிட்ட? சுவிசேஷம் ஒரு மனிதனை விடுவிக்கிற வார்த்தையா இருக்கு, தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, சமாதானத்தின் வார்த்தையா இருக்கிறது. சுவிசேஷம் நல்ல நற்செய்தியாக இருக்கிறது, சந்தோஷத்தின் வார்த்தையா இருக்கிறது, ஒரு மனிதனை விடுவிக்கிற வார்த்தையா இருக்கிறது. அதுதான் சுவிசேஷம். பாருங்க, அந்த சுவிசேஷத்தை பற்றி நாம் பார்க்கும்போது ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று வாசிக்கிறோம். 5 வித சுவிசேஷத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க போய் படிச்சுக்கீங்க. முதலாவது என்ன சுவிசேஷம்? ரட்சிப்பின் சுவிசேஷம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் என்னது? ரட்சிப்பின் சுவிசேஷம். இரண்டாவது சமாதானத்தின் சுவிசேஷம். ஒவ்வொன்றும் தெளிவா சொல்வதற்கு நேரம் இல்லாததுனால இரண்டாவது என்ன? சமாதானத்தின் சுவிசேஷம். முதல் என்ன சுவிசேஷம்? ரட்சிப்பின் சுவிசேஷம். இரண்டாவது சமாதானத்தின் சுவிசேஷம். எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் இது சமாதானத்தின் சுவிசேஷமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 52:7 பார்க்கிறோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷத்தினுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்ற என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் என்னது? சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீ சொல்ல வேண்டும். மூன்றாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதுதான் மிக மிக இந்த கடைசி நாட்கள முக்கியம், அவசியமா இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 24:14 வாசிக்கிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பாத்தீங்களா? நாம் இந்த சுவிசேஷத்தை நாம் அதிகமாய் நாம் அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். நான்காவது சுவிசேஷம் என்ன? நித்திய சுவிசேஷம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்திற்கும் பாசைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து என்று பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் தான் என்னது? நித்திய சுவிசேஷம். ஐந்தாவது கிருபையின் சுவிசேஷம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறார். மொத்தம் 5 வித சுவிசேஷம். முதலாவது சுவிசேஷம் சொல்லுங்க, என்னது?
ரட்சிப்பின் சுவிசேஷம். இரண்டாவது சமாதானத்தின் சுவிசேஷம். மூன்றாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம். நான்காவது நித்திய சுவிசேஷம். ஐந்தாவது கிருபையின் சுவிசேஷம். சொல்லுங்க, முதலாவது என்ன சுவிசேஷம்? 2, 3, 4, 5 கிருபையின் சுவிசேஷம். பாருங்க, இந்த கடைசி காலத்தில் இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். இதில் நாம் அதிகமாய் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். நாம் அதிகமாய் சொல்ல வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வேலையை நாம் எப்படி செய்ய வேண்டும்? உற்சாகமாக செய்ய வேண்டும். அவருடைய ஊழியத்தை பரிசுத்த உள்ளத்தோடு அன்போடு நாம் செய்ய வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லணும். தேவனுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. நமக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு ராஜ்யத்தை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறார். ஜனமே, நீ மனம் திரும்பு. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இதைத்தான் சொல்லணும். அந்த கடைசி நாட்கள்ல பரலோகம் இருக்கு, நீ பார்த்திருக்கியா? பரலோகமாக உருவாக்கப்படு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு. நமக்கு ஒரு ஸ்தலம், ராஜ்யம் உண்டு. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீ சொல்ல வேண்டும். அதுக்கு யார் வழியா இருக்கிறார்? இயேசுதான் அதுக்கு வழியா இருக்கிறார். இயேசுவின் வழியிலே செல்லு, உன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு இயேசுவின் வழியிலே செல்லு சொல்லிட்டு நீங்க கத்து கொடுக்கணும். பாருங்க, அதை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லணும். எப்படி நம்ம சொல்லணும்? உற்சாகமாய் நாம் இந்த ஊழியத்தை செய்ய வேணும். சுவிசேஷத்தின் வேலையை பாருங்க, புத்தியுடன் நாம் செய்ய வேண்டும். ஒரு புத்தி நமக்கு மிகவும் அவசியம். தேவனை கேட்டுதான் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஒரு சுறுசுறுப்புடன் நாம் செய்ய வேண்டும். ஜாக்கிரதையாக நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேலையை உண்மையுடன் நாம் செய்ய வேண்டும். உத்தமமாய் செய்ய வேண்டும். ஒரு கீழ்ப்படிதலோடு நாம் செய்ய வேண்டும். கபடற்ற இதயத்தோடு நாம் செய்ய வேண்டும். தேவ பயத்தோடு நாம் செய்ய வேண்டும். இதுக்கு அதிகாரம் இருக்கு, வேதத்துல இருக்கிறது. நேரம் இல்லாதனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேலையை நாம் மனப்பூர்ணமாக செய்ய வேண்டும். பாருங்க, சுவிசேஷத்தின் வேலையை நாம் இப்படி கவனமாக செய்யும் போது நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை கர்த்தர் பாருங்க ராஜ்யத்தை தருவார். நாம் இந்த உலகத்திற்கு பைத்தியமாய் நாம் தோன்றினாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. இந்த வேலை எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இயேசுவே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கப்பா எங்களை மாறி பைத்தியவான்களை நீ தெரிந்து கொண்டிருப்பா. பலவீனம் உள்ளவர்களை கர்த்தாவே, பலம் உள்ளவர்களை ஆண்டு வெட்கப்படுத்தும்படி பலவீனமான எங்களை தெரிந்து கொண்டிருப்பா. ஆண்டவரே, எங்களை தெரிந்து எடுத்திருப்பா. ஆண்டவரை எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் கண்களை மூடி நாம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருக்கு அர்ப்பணிப்போமாக. இயேசுவே, சுவிசேஷம் சொல்லுவதற்கு, நாம் பெற்ற ரட்சிப்பை சொல்லுவதற்கு ஆண்டவரே நான் பைத்தியமாய் நான் மாறி விடுகிறேன். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நான் பைத்தியமாக தெரிகிற அளவுக்கு நான் சொல்ல வேணும். அப்பதான் நான் உண்மையாக சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன். இந்த உலகத்துக்கு ஆண்டவரே நான் பைத்தியமாய் நம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் காணப்படலாம், பரவாயில்லப்பா, அது கேட்ட கிருபையே தாங்க. நான் உன்னதத்துல உம்முடைய மகன். ஆண்டவரே, நான் உம்முடையவன், நான் உம்முடையவள். ஊழியத்தை செய்ய உதவி செய்யும் என்று நாம் சொல்லுவோமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் நீங்க ரட்சிப்பை சொல்ல வேண்டும். சொல்லாம போனா உங்களுக்கு ஐயோ என்று வேத வசனம் நம்மளை எச்சரிக்கிறது. என் ஜனமே, இந்த வேலை திருவசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. ஆண்டவரே, இந்த வேலையில தகுதிப்படுத்துங்க. முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே நான் கனி கொடுக்கணும். நீ மரமாயிருப்பது நல்லதல்ல. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாய். மரம் என்பது தேவனுடைய பிள்ளைகள். நீ நல்லதுதான், அப்படியே நீ நின்று விடக்கூடாது. நீ முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு உனக்கும் ஒரு உடன்படிக்கை. நீ அறிக்கை செய்த பாவத்தை இனிமே செய்ய மாட்டேன், புதிய மனுஷனாய் நீ பிறந்திருக்கிற, கிறிஸ்து உனக்குள்ள பிறந்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ள நீ வளர வேண்டும். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீ
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீ வளர வேண்டும், நீ கனி கொடுக்க வேண்டும். வெறும் மரமாக இருப்பது அப்படிப்பட்டவர்களை சேர்க்க வரமாட்டார். கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். என் ஜனமே, நீ தேவனுடைய பிள்ளைதான், நல்லதுதான். நீ வெறும் மரமாயிருப்பது தேவன் விரும்புவதில்லை. நீ கனி கொடுக்க வேண்டும், நல்ல கனிகளை நீ தர வேண்டும். நீ ரசிக்கப்பட்டிருக்கிற ஒரு சில நேரங்கள்ல கசப்பான கனியை தருகிறாயே, அவர் தேவன் துக்கப்படுகிறார். தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாக உன்னை அர்ப்பணிப்பாயாக. நல்ல கனிகளை, மிகுந்த கனிகளை நீ தந்தாதான் பிதாவானவர் மகிமைப்படுவார். கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எதற்கு நீ வெட்கப்பட வேண்டாம், அர்ப்பணிப்பாயாக. ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு விடுதலை தந்தா, ஆண்டவரே எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இயேசு விடுவிக்கிறவர், இயேசு விடுவிக்கிறவர், அவர்தான் உண்மையான தேவன், அவர் பேசுகிற தேவன் என்று நாம் பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, சாபத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் அறிவிப்பேன் என்று நீ இந்த வேளையில் தீர்மானம் பண்ணு. இது மூலமாக கர்த்தர் உன்னை விடுவிப்பார். பூர்ண விடுதலை ஆண்டவர் உனக்கு தருவார். நீ அர்ப்பணி, தேவனுக்கு உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணிப்பாயாக. இந்த வேளையில் அவரை நோக்கி நீ பார்ப்பாயாக. நீ அர்ப்பணிக்கிறத பார்த்து பிசாசு ஓட வேண்டும். நீ வெட்கப்பட்டா பிசாசு போக மாட்டான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவன் இப்பொழுது பேசுகிற சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிவாயாக. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நெல், உன்னை அர்ப்பணிப்பாயாக. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷம் சொல்லுவதில் பைத்தியத்தை போல தன்னை மறந்து தேவனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு வெட்கப்பட வேண்டாம். நாம் தீவிரமாக தேவனுடைய வார்த்தை இந்த கடைசி நாட்களில் சொல்லி அவருக்கு நமக்கு ஆயத்தம் பண்ணிருக்கிற நித்திய வீடாகிய இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காயப்பட்டு நெஞ்சே கண்ணீரில் செஞ்சே காலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நெஞ்சே கண்ணீரில் செஞ்சே காலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி தேவனை நம்பி வந்த வெட்கப்பட்டு போக மாட்டார். ஜனமே, உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். கைவிடல பெருகையா நான் தொடர்ந்து வந்தேன். இரு பரிவாரன் எனக்கு தந்தீர். பெருகையா நான் கடந்து வந்தேன். ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம். ஆகிய ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிங்க. எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றே காயப்பட்ட உன்னை ஆண்டு தூக்கி எடுக்க போகிறார். ஜனமே, காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் காலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு
இழந்திட்டே யாவையும் திரும்ப தந்தே நீ எதை இழந்தையோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். செய்து என்றாலே நீ அர்ப்பணிப்பாயாக. திரும்ப தந்தே எல்லோவே 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 உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி ஆமென் ஆமென். வல்லமை வல்லமை தேவ வல்லமை உம்மை துதிப்பேன். மகிமை 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 வல்லமை வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. பரதேசியா நான் தங்கினது சுதந்திரமாக மாற்றி தந்தே. பரதேசியா நான் தங்கினது சுதந்திரமாக மாற்றி தந்தே. எல்லோவே 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 உம்மை துதிப்பேன். வல்லமை 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 இயேசுவே எல்லோவே உம்மை துதிப்பேன். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தாவே நீர் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் வழி நடத்தினரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே ஒரு வல்லமை வெளிப்பட்டதே அதுக்காக ஸ்தோத்திரம். பாடல் பகுதியும் ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம். நீரான ஆராதனை பகுதியில் நீர் எங்களோடு பேசின தேவனுடைய உடைய வார்த்தைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியை நீர் ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தீரே ஸ்தோத்திரம். காணிக்கை பகுதியை நீர் ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே செய்தியின் பகுதியை நீர் ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்டீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவதில் கர்த்தாவே நாங்கள் பைத்தியத்தை போல நாங்கள் அந்த இடத்துல இறங்கி கர்த்தா சுவிசேஷத்தை சொல்ல அழுகிறோடு அழுவேன் சிரிக்கிறவரோடு சிரிப்பேன் என்று ஆண்டவரே பவுல் சொன்னது போல நாங்கள் சுவிசேஷத்தை எப்படி ஆகிலும் சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி ஆண்டவரே பைத்தியத்தை போல தீவிரமாய் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ரட்சிக்கப்படுகிற கர்த்தாவே ஆண்டவரே நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொன்னீரப்பா. அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று இந்த கால வேளையில நீர் எங்களோடு பேசின அப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே நீங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. நீங்க என்ன மன நிலையோட வந்தார்களோ என்ன வேண்டுதல் செய்து வந்தார்களோ அந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாய் நீங்க மாற்றுங்க. உங்களுடைய வார்த்தையை எங்கும் அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவித்து எல்லா பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவித்து சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் வருகிற நாட்கள் கொண்டு வந்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய வருகை எந்த நேரம் இருக்குமானாலும் சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாவலும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.